ராமாரோட பையன் வெங்கடேஷ், ஒரு ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம்சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்க வாரிசு வந்து ஒர்க் அவுட், பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்க என்னன்னா, இங்க பெரும்பாலும் என்ன ஆகும்னா, அந்த வாரிசு மேல ஒரு கோபம் வரும். இங்க எல்லாருமே நடிகனாகணும்னு ஆசைப்படுவோம்ல. இவங்க அப்பா ஹீரோ, அதனால இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேல ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லப்ப, நீங்க வந்து தனுஷ் வந்தது தனுஷால செல்வராகணும். ஏன்னா ஒரு அப்ப ஒரு ஆல்பர்ட் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்தாரு வந்து கஸ்தூராஜ் சார், சொல்லுவதில்லை இது எடுத்துட்டு வந்தார். சரி, இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காருல்ல, இது என்ன மாதிரி படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கு படம். இந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், கஸ்தூராஜ் நீங்க பண்ண மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, இல்லை சார் நம்ம பசங்க பண்றானுங்க, பசங்க பேரை போட்டா இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசா பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கஸ்தூராஜா பண்ணா கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ண வைப்போம். அதாவது தம்மின் தம் மக்கள் பெருமை இருக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதுதான் உலகத்துல ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலை இருக்குன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அதை வந்து தன் பேர் இருக்கா இல்லையா எப்படிலாம் இல்லாம கஸ்தூராஜ் சார் அது பின்னாடி இருந்து அவங்களை இன்னைக்கு ஒரு மரமாக்கிட்டாரு. அந்த மரத்தோட நிலையில இன்னைக்கு ஜாலியா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாகவும் இல்லாம இவருக்கும் அவங்க பாரமா இல்லாம ஒரு நல்ல நிலைமையில பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா அவங்க மனைவி அவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட. அதாவது எண்ணம் போல வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்ற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும். அதனால வந்து எல்லா பாவ புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும். அந்த வகையில இன்னைக்கு உங்க பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேரோட நல்ல எண்ணம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதுபோல ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் எந்த சிரமமும் இல்லாம வந்து மிக சரியா செயல்படக்கூடியவர். அதனாலதான் அவரோட மகன் கூட நல்ல நல்ல வாரிசா வந்திருக்கார். அடுத்த வாரிசா வரல, நல்ல வாரிசா வந்திருக்கார்.